138வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தாவீது ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரிக்கிறதான ஒரு சங்கீதம். இதன் முதல் 3 வசனங்களை கவனிப்போமானால் 5 விதங்களில் தாவீது தன்னுடைய நன்றியை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வார்த்தை, முதல் வசனத்தின் முதல் பகுதி, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். துதிப்பேன் என்று சொன்னால் புகழுவேன். சில நேரங்களில் நன்றி என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு செய்தவைகளுக்காக மாத்திரம் அல்லது நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்கு மாத்திரம் நன்றி என்ற அளவில் நாம் அதை துதித்தலை, ஸ்தோத்தரித்தலை, நன்றி செலுத்துதலை சுருக்கி கொள்ளுகிறோம். ஆனால் நன்றி நிறைந்தல் என்பது ஆண்டவர் நமக்கு செய்தவைகள் என்பது மட்டுமல்ல, அது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அல்லது ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் என்ன என்பதை உணர்ந்து அவருக்கு உரித்தாக வேண்டிய புகழ்ச்சியை அவருக்கு கொடுப்பதுதான் நன்றி அறிதல். அதனால இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை நாம் நினைத்து நாம் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்போது நான் எதை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், இன்னும் அது நடக்கவில்லையே, இன்னும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யவில்லையே என்ற எண்ணம் நாம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய துதிகளை, நன்றி பலிகளை செலுத்துவதற்கு பல நேரங்களில் அது ஒரு தடையாய் அமைந்து விடுகிறது. ஆனால் தாவீது நன்றி செலுத்துதலோடு தேவனுடைய சமூகத்தில் துதியை எப்படி செலுத்துகிறார்? ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் நான் உம்மை துதிக்கிறேன். இது ஒரு சின்சியர் அண்ட் இன்டென்ஷனல். அப்படின்னா மிகவும் தன்னை அந்த துதிப்பதற்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இட் இஸ் நாட் பார்ஷியல். ஏதோ ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும் என்பது அல்ல, என் முழு இருதயத்தோடும். என்னுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. சில நேரங்களில் பாருங்க, எப்போதாவது ஒரு முறை ஒரே ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெருசா இருந்தா நம்ம எல்லார் கண்களும் அதை நோக்கி பார்த்திருக்கும். ஆனால் அனுதினமும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவைகள் மீது நம்முடைய கவனம் போவதே இல்லை. ரொம்ப ரேர், வெரி ரேர். ஆனால் எப்போதாவது ஒன்று மற்ற எல்லாவற்றையும் விட ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா நாம் அதை உற்று நோக்குவோம். அதை போல சில நேரங்களில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், எண்ணிறைந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் குருடராய் போய்விடுகிறோம். ஏதோ ஒன்று கிடைத்தால் அதை பெரிதுபடுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் அவ்வப்போது, இன்றைக்கு நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். அந்த நன்றி எறிதலோடு தான் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்கிறேன்? ஆமென். அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நம்முடைய இருதயம் இனி பெறப்போகிறவைகளுக்காக அல்லது இன்னும் பெறாதவைகள் மீது நம்முடைய கவனத்தை அல்ல, என் முழு இருதயத்தோடும் நான் என் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தும்படி ஆனந்தா காலை வேளையிலே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள், நம்முடைய இருதயம் பொங்க வேண்டும். ஒரு பழைய பாடல் உண்டு, count your blessings, name them one by one and it will surprise you for what the Lord has done. Count your blessings. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். அவைகளை ஒன்று ஒன்றாக எழுதி பாருங்கள். இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். என்னவென்றால் மனித டெண்டன்சி மறந்து விடுவது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்திருப்பார், ஆனால் அடுத்த நாள் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்வார், என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நீ செய்த எண்ணிறைந்த நன்மைகள். அந்த முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிற அனுபவம். 2வது பாருங்கள், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேங்க்ஸ் கிவிங். நம்முடைய நன்றி எப்படி இருக்க வேண்டும் சொல்க, எல்லா தேவர்களுக்கு முன்பாக அவைகள் எல்லாவற்றையும் விட ஆண்டவரே, நான் என்னுடைய துதியை உமக்கு நேராக உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை நாம் விக்கிரகங்களை வழிபடாமல் இருக்கலாம். பல நேரங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களே சில நேரங்களில் நமக்கு விக்கிரகங்களாக, தேவனுக்கு முன்பாக பெரியவைகளாக, அது ஆண்டவருடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதாக சில நேரங்களில் இருக்கும். அப்படி நாம் அதற்கு வழி விடாமல், ஆண்டவரே நீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட நான் அவைகளுக்கு முன்பாக உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. அது பப்ளிக்கா செய்யப்படணும். நம்முடைய நன்றி அறிதல் ஏதோ ரகசியமானது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவ வார்த்தை சொல்ல, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே என்ன செய்வார்?
கொள்வார்கள், சொல்லிக் கொள்ளுவார்கள். நம்முடைய நன்றி அறிதல் அது பப்ளிக்காக ஆண்டவரை நான் துதிப்பது என்பது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்பதை பறைசாற்றுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது பாருங்கள், 2வது வசனத்துல, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஆண்டவரை எதற்கு துதிக்கிறோம்? ஏற்கனவே சொன்ன, நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்காக மாத்திரமல்ல, தேவன் இன்னார் என்பதை அறிந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தம். அவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உண்மை, his faithfulness endures forever. அப்படின்னா மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் இந்த வருஷத்துல நமக்கு எத்தனையோ முறை அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர் யார் என்பதை உணர்ந்து துதிப்போமானால் நமக்குள்ள எந்த ரிக்ரெட்ஸும் வராது. ஆண்டவரை நோக்கி சொல்ல, ஆண்டவரே நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறீர். ஒருவேளை அவர் கிரியை செய்வதை ஒருவேளை உணராமல் இருக்கலாம், நாம் பார்க்காது இருக்கலாம், ஆனாலும் நாம் காத்திருக்கிற காலங்களிலே ஆண்டவர் செயலாற்றி கொண்டேதான் இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் யார் என்பதை உணர்ந்து தாவீது துதிக்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தை பாருங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. அதில் இருக்கிற பிளெஸ்ஸிங்லேயே ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னா, இந்த பிளெஸ்ஸிங் என்னன்னா, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு என்ன செய்தீர்? எனக்கு மறு உத்தரவு. இம்மிடியட்டா எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீர். அந்த ஆன்சர் ஒருவேளை நாம் நினைக்கிற ஒரு பதிலாக இல்லாது இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாவா? நாம நினைச்ச ஒரு ஆன்சர் ஒருவேளை வராம இருக்கலாம், ஆனால் தேவன் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பொறு. ஒரு பசிக்கிற பிள்ளை அழுகுதுன்னு சொன்னா அது ரொம்ப வேகமா ஒரு உணவை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகணும் இல்லை, கொஞ்சம் பொறு, உனக்கு இன்னொன்று சிறந்ததை நான் என்ன செஞ்சுருக்கேன், தயார் பண்ணி இன்னொரு 10 நிமிஷம் பொறு என்று தாய்மார்கள் என்ன செய்வோம், கிச்சன்ல இருந்து சொல்லுவோம். அப்ப எதற்கு? என் பிள்ளைக்கு இன்னும் சிறந்ததை, இன்னொரு 10 நிமிஷம் இருந்தா ஒரு நல்ல உணவை என்னால் கொடுக்க முடியும் என்கிற. அதப்படி போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதங்களை எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்தா எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்லையும் நம்மளால் ஆண்டவரை துதிக்க முடியும். மேத்யூ ஹென்றி என்கிறதான ஒரு வேதாகம ஒரு ஆசிரியர் சொல்ல வேண்டும், அவர் நிறைய கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை தன்னுடைய வழி பிரயாணத்திலே போகும்போது ஒரு திருடர்கள் கையில் மாட்டிக்கொண்டார். அவர்கள் அவன் கையில் இருந்த பர்ஸ் மற்ற காரியங்களை எல்லாம் பறித்து கொண்டு விட்டார்கள். இப்படி ஒரு இழப்பு வந்திருக்கிறது. அவர் போகிற பிரயாணத்தில் அவர் இழந்து விட்டார். ஆனால் அவர் சொன்னாரா, இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்கு 4 காரணங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதலாவது காரணம், இதற்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு திருட்டு சம்பவம் நடைபெற்றதே இல்லை, இதுதான் முதல் முறை, அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 2வது, இந்த திருடன் என்னிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டான் என்பது போல தெரியலாம், ஆனால் இந்த திருடன் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாத இன்னும் அநேக காரியங்கள் என் வீட்டிலும் என்னுடைய அலுவலகத்திலும் இருக்கிறது, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 3வது, இந்த திருடன் என்னிடத்திலிருந்து பொருளை தான் எடுத்துக்கொண்டு போனான், அவன் என்னை கொன்று போடவில்லை, அவன் கையில கத்தி இருந்தும் அவன் என்ன செய்யவில்லை, என்னை கொன்று போடவில்லை என்று சொன்னேன். 4வது சொன்னா, அந்த திருடன் தான் என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டானே ஒழிய நான் ஒரு திருடனாக இதுவரைக்கும் இல்லவே இல்லை, அதனால என் தேவனை நான் என்ன செய்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், இப்படி ஸ்தோத்திரித்து பார்த்தால் நமக்குள்ளே பாரங்களோ, நமக்குள்ளே ஆண்டவரை குறித்து தான் ஆண்டவர் செய்யவில்லை என்ற முறுமுறுப்போ வராது. நம்ம உடனே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுவோம். இப்படி சொல்லும் போது 5வது காரியம் நடக்கும். 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி. இந்த வசனத்தை சொல்லுங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற. எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரித்து பாருங்கள், உள்ளே இருக்கிற ஆத்தும மனவாளன், ஆத்தும மனசு அது அப்படியே பலன் பெற்று கொண்டே இருக்கும். கர்த்தர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தவறே செய்யல. எத்தனை பேரால சொல்ல முடியாமே, என் ஆண்டவர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தவறே செய்யல, எல்லாவற்றையும் தீமையாய் தோன்றுகிறதையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். இடுக்கனாய் இருக்கிறதிலும் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என் கரங்களை பிடித்திருக்கிறார், என்னை ஜெயமாய் வெளியே கொண்டு வருவார்.